ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் ஜோவிட்டா. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா த பிக்கெஸ்ட் ரியாலிட்டி ஷோ. நேற்று நடந்த எபிசோடில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ்டர்ன் வராரு. மேக்ஸ்டர்ன் லாஸ்ட் எபிசோடில் வந்து அந்த ஸ்பின்னிங் கேமில் வந்து வெளியே என்ன பேசினார் அப்படின்றத ரிப்பீட் பண்ணுறாங்க. அந்த பெரிய மோனோலாக், அதாவது யார் அட்டாக் பண்ணுறாருன்னா எல்விஷ் யாதவ் அட்டாக் பண்ணுறாரு. அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேரோ என்னமோ வந்து இந்த த 50 மஹால்குள்ளே இருக்காங்க. ஸோ அவங்கள அட்டாக் பண்ணி பேசுகிறாரு. ஸோ எல்விஷ் யாதவ் வந்து பெரிய ஆள் நினச்சிட்ருக்காரு, பட் அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் வந்து அட்டாக் பண்ணுறாரு எல்விஷ் யாதவ். ஸோ இவர் உள்ளே வந்தோடனே இவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹி வாஸ் ரெடி, எல்லாத்துக்குமே ரெடி. உள்ளே வந்து பிரச்சனை நடக்கும் போது எல்லாத்துக்கும் ரெடியாக தான் வந்து அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சோன்னே பயங்கரமாக வந்து விளையாடிட்டார். ஏன்னா பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவர் டேஞ்சர் ஜோனில் இருந்தார். அவரை சேவ் பண்ணது ஒரே ஒரு ஓட்டு தான். ஸோ அவருக்கு தெரியும் இங்கே பெரிய சப்போர்ட்லாம் கிடையாது, நம்ம இந்த மாதிரி பெருசாக ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணால் தான் நம்மளால் இங்கே இருக்க முடியும். எய்தர் வந்து கண்டஸ்டன்ஸோட சப்போர்ட் கிடைக்கும், இல்லைனா மேக்கர்ஸ் வில் டிசைட் ஓகே இந்த பர்சன் இங்கே இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் மேக்ஸ்டன் வந்து பயங்கர தைரியமாக இது என்னமோ பண்ணிட்டார். நீங்கள் அதுக்கப்புறம் அவர் ஃபேஸை பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளோ பயத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். ஐயோ வெளியே போய் என்ன நடக்க போதோ அப்படின்னு பயங்கர பயத்தில் இருக்கார். பட் ஸ்டில் வந்து ஓகே இங்கே இருக்கோம்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து ஒரு அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் தானே. ஏன்னா 50 பீப்புள் இருக்க இடத்துல நம்ம தெரியணும் அப்படின்றதுக்காக ஒருத்தர் கான்ஃபிடெண்ட்டாக என்னோ ஒன்று பண்ணுறாரு. வெளியே போய் என்ன பிரச்சனைனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில். ஸோ கண்ணில் இருக்க பயம் தெரியக்கூடாதுன்னு தான் அப்பப்போ கூலர்ஸ் எடுத்து போட்டுக்கிறாரு போல். மற்றவங்களாம் அதை பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க, இவன் எதுக்கு கூலர்ஸ் போட்டுட்டு இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே வந்தோடனே எல்விஷ் யாதவுக்கு ஆப்போசிட்டாக பேசினதுனால அங்கே ஒரு பெரிய சண்டை நடக்குது. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து லக்ஷய், இப்போது அதுக்கப்புறம் அர்ச்சித், ஆமாம் அவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக அடிக்க போகிறாங்க. ஸோ கீழே விழுறாரு. அதை அர்ச்சித் தள்ளிவிட்டு கீழே விழுவுறாரா இல்லை எப்படி நமக்கு தெரியல, கிளியராக தெரில. பட் கீழே விழுந்துடுறாரு. அர்ச்சித்தை வந்து எல்லோரும் பிரித்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சண்டை எல்லாம் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் லயன் வெளியே வராரு. வெளியே வந்து நான் ஆல்ரெடி வார்னிங் கொடுத்துட்டேன், ரஜத் அண்ட் நம்ம திக்விஜய் சண்டை போட்டப்போ இதுதான் லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன், நீங்கள் அதுக்கப்புறமா இப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க, இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. அர்ச்சித் ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் மை பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டுறாரு. இங்கே வந்து உடனே வந்து இவங்கெல்லாம் எல்விஷ் யாதவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஐயோ அவன் பாவம் கண்ட்ரோல் லூஸ் பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டானே, எல்லாமே மேக்ஸ்டர்னால தான் நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதை பற்றின கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு மத்தியில் விக்ராந்த்ன்றவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஒரு சண்டை போடுறாங்க, அந்த சைடு ஒரு சண்டை போடுறாங்க, நான் எந்த ஆர்மியில் போய் சேர்றது, எந்த கேங்கில் போய் நான் சேர்றதுன்னு புரியாமல் நம்ம மிடில் இப்படி உட்காந்துட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு காமெடி பண்ணுறாரு. ஏன்னா இந்த கேம் வந்து இட் கெனாட் பி அன் இண்டிவிஜுவல் கேம். நம்ம பிக் பாஸ் ஃபார்மேட்டில் கூட பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணால் ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்குது, ஆடியன்ஸ் எனக்கு ஓட் போடுவாங்க, நான் எந்த கேங்லேயும் வந்து சேர வேண்டியதில்லை, ஆடியன்ஸ் ஓட்டு போட்டால் நான் வந்து மேலே மேலே போயிட்டே இருப்பேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஆடியன்ஸ் ஓட் இட் டசன்ட் மேட்டர். இவங்க எவிக்ஷனும் ஆடியன்ஸ் ஓட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆடியன்ஸ்க்கு தனி ப்ரைஸ் மணி கிடைக்கும், அது வேறு. பட் இங்கே வந்து எவிக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் மற்ற கண்டஸ்டன்ஸ் வந்து நம்மளை எப்படி ரேட் பண்ணுறாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா. ஸோ ஏதோ ஒரு அலையன்ஸில் இருக்கணும் நம்ம மற்றவங்க கூட. ப்ளஸ் மேக்கர்ஸ் வந்து டிசைட் பண்ணணும், ஓகே இவங்க ஒரு வர்த்தி கண்டஸ்டன்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரஜத்தும் இதே மாதிரி தான் சண்டை போட்டார். ரஜத் வந்து வயலண்ட்டாக தான் பண்ணார் திக்விஜய் கிட்ட. அதை வந்து வார்னிங்கோடு அவங்க விட்டுருக்க வேண்டியது இல்லையா, அதை கூட அவங்க பெருசாக ட்ரீட் பண்ணி வெளியே போ ரஜத்னு சொல்ல முடியும். பட் ரஜத் வந்து தே see him as an important player in the game. ஸோ அவருக்கு ஏதோ ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. ஸோ அது தெரியாமல் நீ சாதாரணமாக உள்ளே வர, உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அது நீ வைஸாக யூஸ் பண்ணல, நீ உனக்கு வந்து ரஜத் மாதிரி நினப்பா அப்படின்னு சொல்லிட்டுலாம் மற்றவங்கலாம் ஃபீல் பண்ணுறாங்க மனசுக்குள்ளே. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை நீ தான் வந்து வைஸாக யூஸ் பண்ணி நீ மேலே மேலே போயிருக்கணும். தேவையில்லாத இந்த அக்ரெஷன் வயலன்ஸ்லலாம் இன்வால்வ் ஆனால் இப்படி தான் வந்து ஸ்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்டஸ்டன்ஸும் அவங்களுக்கு மத்தியில் பேசிகிட்டு இருக்காங்க.
இதில் பேபிகா என்ன சொல்கிறாங்கன்னா பேபிகா என்ன சொல்கிறாங்கன்னா, தெர் இஸ் அ கேங், டிவி கேங், டிவியிலேருந்து வந்த ஆக்டர்ஸ் எல்லாம் ஒரு கேங்காக இருக்காங்க. ஆனால் அவங்க அவ்வளோ நமக்கு வெளியே தெரியவே இல்லை. இந்த லாஸ்ட் 4-5 எபிசோட்ஸில் அவங்க பெருசாக வெளியே தெரியல, எக்ஸப்ட் கரண் பட்டேல். அவரை ஸ்டார்டிங்கில் காமிச்சிட்டே இருந்தாங்க, பட் நேற்று எபிசோடில் அவர் பெருசாக வரல. நெக்ஸ்ட்டு அது ஒரு கேங். அண்ட் இன்னொரு கேங் வந்து அந்த 7 கேங், அந்த மாதிரி இவங்க ஏதோ நேம் பண்ணியிருக்காங்க. யார் அந்த 7 அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்க கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியாதா, எல்லாம் அந்த எல்விஷோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அத்னான், ஃபேஸ், ஒருத்தருக்கு கையில் அடிபட்டிருக்கு இல்லையா, அவர் ஃபேஸு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த எபிசோடில் கான்சாடின்னு ஒரு பொண்ணுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருப்பார். செகண்ட் எபிசோட் ஐ திங்க். அதில் அந்த டீமாக விளாண்டதில் வந்து கான்சாடின்ற பொண்ணை நல்லா தூக்கி வச்சு மேலே ஓடி அதெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஃபேஸு, அப்புறம் லோகேஷ் கட்டாரியா அண்ட் லக்ஷய், இந்த ரச்சித்ன்றவர் ஸ்ருதிகா கூட வந்து ஒரு ரீலில் வந்திருப்பார். இவங்க கூட நான் சாக்லேட் சாப்பிட்டா குண்டாயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பையன் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு லீடர் மாதிரி. நம்ம ரஜத், இவங்க எல்லாம் ஒரு பாண்ட், அப்படி பயங்கர ஸ்ட்ராங் பாண்டாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்குது நம்மளை சுற்றி. நம்ம தான் என்ன பண்ணோம், எப்படி வந்து ப்ரில்லியண்ட்டாக விளாடணும்னு யோசிக்கணும். அந்த மாதிரி அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ருதிகா என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ருதிகா போய் மேக்ஸ்டன் கிட்டே கேட்குறாங்க, உனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது ஒருத்தவங்க கூட, நீ அது வெளியே ஒன்று நடந்திருக்கு, அவங்க இங்கே இல்லாதப்போ எதுக்கு நீ அதை பற்றி பேசுகிற, எதுக்கு அந்த டாபிக் இஷ்யூ எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ மேக்ஸ்டன் சொல்கிறாரு, எனக்கு நிறைய டிப்ரெஷன் ஆச்சு இவர்னால, இவங்க ஃபாலோவர்ஸ்னால, அவங்க பண்ணுற டெரிகேட்ரி திங்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்னால எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆச்சு. ஸோ அதை நான் லெட் அவுட் பண்ணல. நான் அது அந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவில் தான் நானும் லெட் அவுட் பண்ணுவேன். எனக்கு ஸ்பேஸ் கிடச்சிது, நான் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பிரின்ஸ் கிட்ட சொல்கிறாரு, நான் ரொம்ப சில்ட் அவுட், கூல் அண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கேன். அதாவது மனசில் வச்சுட்டு இருந்ததெல்லாம் கொட்டிட்டார் போல். அதனால இப்போ ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டார் நம்ம மேக்ஸ்டன். இதுக்கப்புறம் நம்ம லயனோட ரூம் ஓப்பன் ஆகுது. லயன் ரூம்லேருந்து வெளியே வந்து ஒரு ஃபாக்ஸ் வராங்க. ஃபாக்ஸ் வந்து பயங்கரமாக ஒரு ட்ரெஸ் பண்ண ஒரு லேடி ஃபாக்ஸ் வந்து கீழே இறங்கி வராங்க. ஸோ எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்து லேடி ஃபாக்ஸை வந்து பார்க்குறாங்க, வாவ் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ ஃபாக்ஸ் கீழே இறங்கி வந்து மெயினாக வந்து அவங்க விமன் கண்டஸ்டன்ஸையாக அப்படியே பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது. முதல் பேபிகாவை சுற்றி போகிறாங்க, பேபிகாவை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ருதிகா தான். எப்போதுமே ஸ்ருதிகா வந்து இந்த மாதிரி ஃபாக்ஸ்லாம் யாராவது கிட்ட வந்தால் இவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஸ்ருதிகா வந்து இங்கே என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, அந்த மாதிரிலாம் பேசிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபாக்ஸோட அந்த ப்ரொட்ரூடட் நோஸை வந்து டச் பண்ணிடுறாங்க. டச் பண்ணோன்னே மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அவங்கள. அதுக்கப்புறம் இப்படியே ஃபாக்ஸ் வந்து நீ என் கூட வா அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க மாடியில். ஸோ இவங்க போகிறப்ப சொல்கிறாங்க, எனக்கு அவங்க மூக்கு வந்து நல்லா இப்படி தொட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் சொல்லி மாடிக்கு போகிறாங்க. போனால் லயன்ஸ் டென் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து லயனை பக்கத்தில் இருந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் 50 கண்டஸ்டன்ஸில் ஸ்ருதிகாவுக்கு தான் கிடச்சிருக்கு. பாருங்களேன், ஸோ ப்ரவுட் ஆஃப் ஹர். அங்கே போனோன்னா எக்ஸலண்ட், அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில். இமேஜின் 50 people who speak ஹிந்தி ஆஸ் த மதர் டங். இவங்க வந்து ஹிந்தி அவ்வளோ பேசினதில்லை, அங்கே போய் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணி அண்ட் டு பி இன் தட் ஸ்பாட், இட்ஸ் அமேசிங். அந்த இடத்துல அவங்க சூஸ் பண்ணி அவங்கள அந்த லயன்ஸ் டென்க்கு கூப்பிட்டு போனது, இட்ஸ் ஸோ குட். அவங்க அவ்வளோ நல்லா பண்ணுறாங்க. ஷீஸ் என்ன சொல்கிறது, அந்த லைம் லைட் எல்லாமே வந்து அவங்க மேலே தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ லயன்ஸ் 10 வந்து அங்கேயும் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க. லயன்கிட்ட வந்து வாவ், நீங்கள் டிவியில் பார்க்குறப்ப ரொம்ப சின்னதாக இருந்தீங்க, இப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லயன்கிட்ட பேசுகிறாங்க. லயனே வந்து ஃபீல் பண்ண வச்சுருவாங்க போல் இவங்க பேசி. அப்போ வந்து லயன் சொல்கிறாரு, நீ என் 10க்குள்ளே வந்து வந்துட்டேன்னா யூ ஹாவ் டு சூஸ் டேர் ஆர் நோ டேர். அப்போ வந்து டேர்னாக்க நீ ஒரு டேர் எடுத்து அதில் வின் பண்ணால் 50,000 rupees வந்து அந்த மணி பாட்டில் ஆட் ஆகிடும், விச் வில் கோ டு த ஃபேன்ஸ். வின் பண்ணல அப்படின்னா ஆல்ரெடி இருக்க மணிலேருந்து 50,000 சப்ராக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதுக்கு ஸ்ருதிகா வேறு ஐடியா வேறு கொடுக்குறாங்க லைனுக்கு. இல்லை லைன், நான் வின் பண்ணால் நீங்கள் 50,000 ஆட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா ஆட் பண்ணாதீங்க, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. வெளியே கண்டஸ்டன்ஸ்லாம் சிரிக்கிறாங்க. ரஜத் சொல்கிறாரு, பாருங்கள் இவ செட்டிங் பண்ணுறா பாருங்கள், டீல் செட் பண்ணுறா பாருங்க, அந்த மாதிரி சொல்லி ரஜத்லாம் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லி சிரிக்கிறாங்க. இங்கே நல்லா இருந்தது. இந்த இடத்துல போய் இப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது பாருங்கள். இட்ஸ் அமேசிங் அண்ட் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் ஷீஸ் லைக் தட், அது நமக்கு தெரியும் இல்லை, ஸ்ருதிகா வந்து இப்படி தான் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். பட் அவங்களுக்கெல்லாம் அங்கே இருக்க பாதி பேருக்கு வந்து இது புதுசாக இருக்குது. தே திங்க் அவங்க ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, அந்த கேரக்டர்லேயே இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ வாட் எவர் இட் மேபி, அப்படியா இருந்தாலும் கூட அவங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. இப்போ வந்து ஷோ டைம் கிடைக்கிது அவங்களுக்கு, 1 hour ஷோ தான், 50 contestants இருக்காங்க, அதில் அவங்களுக்கு ஷோ டைம் கிடைக்கிதுன்னா பாருங்கள், அது வந்து ஒரு டேலண்ட் தானே. ஸோ அதை வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணும். பட் அங்கே நிறைய பேர் வந்து அவங்கள அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஆஸ் ஆஃப் நோ இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அண்ட் இப்போ நியூ பீப்புள் அவங்களுமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. பட் எல்லாருக்குமே வந்து அது அக்செப்டபுளாக இருக்குமா அப்படின்றது நமக்கு போக போக தான் தெரியும். அங்கே இருக்க கண்டஸ்டன்ஸ் வச்சு சொல்கிறேன். தென் இப்போ ஃபாக்ஸ் கூட வந்து நீ ஆர்ம் ரெஸ்லிங் பண்ண போகிற, ஐயோ ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண வைக்கிறாங்க. ஸோ ஸ்ருதிகா வந்து ஆர்ம் ரெஸ்லிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி வின் பண்ணிடுறாங்க. அண்ட் ஷீ இஸ் வெரி ஹாப்பி. நமக்கு தெரியுமே ஸ்ருதிகா வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க ஒரு காம்படிஷனில் வின் பண்ணால். ஸோ அதே லெவல் ஹாப்பி. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கண்டஸ்டன்ஸ் எல்லாம், மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் தே ஆர் சியரிங், இவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு பயங்கரமாக சியர் பண்ணுறாங்க. அந்த சியர் பண்ணுற ஃபேஸஸ்லேயே தெரியுது யாரெல்லாம் ஸ்ருதிகா சப்போர்ட்டர்ஸ் ஆர் வந்து ஏதாவது ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷன்னா ஸ்ருதிகாக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியுது. இந்த சிவெட் அப்படின்றவரெலாம் வந்து அப்படியே கிரின் ஃபேஸில் அப்படியே ஒன்றுமே ரியாக்ஷன் இல்லாத மாதிரி நிற்கிறாரு. அதே மாதிரி காஞ்சாடி அவங்களுக்கெல்லாமும் ரியாக்ஷன் இல்லை. ஸோ நம்ம கெஸ் பண்ண முடியல. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்களுக்கும் சிவெட்க்கும் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்றது தோணுது. ஏன்னா அன்றைக்கி ரஜத் கூட சண்டை போடும் போது ஸ்ருதிகா தான் போய் கத்தி இது பண்ணாங்க, பிரச்சனை பண்ணாங்க. எப்படி நீ கையை ஓங்கலாம் இன்னொருத்தர் மேலே, கை நீட்டலாம் இன்னொருத்தர் மேலே அப்படின்னு சொல்லிட்டு குவெஸ்டின் பண்ணாங்க. அப்போ சிவத் முன்னாடி தான் கத்திட்டு இருந்தாங்க. சிவத் ஸ்டாப்னு சொன்னாலும் கேட்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அண்ட் சிவத் ஆல்சோ நோஸ் ஸ்ருதிகாவுக்கு வந்து ரஜத் கூடயும் குட் அலையன்ஸ் இருக்குது. அண்ட் தோ திக்விஜய் கூட அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை எக்ஸிபிட் பண்ணலனாலும் ஹீ நோஸ் அவங்க 2 பேருக்குமே ஏதோ சாஃப்ட் கார்னர் இருக்கும் ஆன் ஈச் அதர். திக்விஜயும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஸ்ருதிகா இருக்கணும்னு தான் நினைப்பாரு. அண்ட் ஸ்ருதிகா ஓப்பனாகவே திக்விஜய்க்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க நமக்கு தெரிஞ்சு. ஸோ சிவெட்க்கு வந்து திக்விஜயை பிடிக்காது. ஸோ எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறது என்னென்னா, சிவெட் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஸ்ருதிகாவுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது பண்ணுவார் அப்படின்றது எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் லைக் டீஃபேமிங் ஹர், அந்த மாதிரி ஏதாவது பண்ணக்கூட சான்ஸ் இருக்குது. லெட்ஸ் சி ஃப்யூச்சர் எபிசோட்ஸில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து லவ்கேஷ் வராரு. லவ்கேஷ் வந்து உள்ளே உட்காந்துருக்காரு ப்ளே பண்ணுறதுக்காக. அப்போ ஃபாக்ஸ் கூட விளையாடலான்னு நினைக்கிறாரு. பட் அவருக்கு ஒரு ஷாக். உள்ளே விளையாட போகிறது யாருன்னா தி கிரேட் கலி, தி WWE சாம்பியன். அவர் வராரு. அவரோட ஹைட் அண்ட் மெக்னானிமிட்டி அதை பார்த்தோன்னே வந்து இவர் ஷாக் ஆகிட்றாரு. ஓ மை காட், நான் சின்ன வயசில் உங்களை பார்த்துருக்கேன் டிவியில், உங்கள் கூடயா நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஜெர்க்கு அவருக்கு. ஸோ அவர் கூட ப்ளே பண்ணும்போது லவ்கேஷ் கேம் வின் பண்ணலை, தோற்று போயிடுறாரு. இப்போ லவ்கேஷ் தோற்று போனனால நெக்ஸ்ட்டு வந்து யாரை கூப்பிடுறாங்க அப்படின்னா, யூ சென்ட் 2 women, 2 பேரை அனுப்புங்க, அவங்க கூட ஒருத்தராக வந்து களி விளையாடுவார் அப்படின்னு லைன் சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே போனோன்னா மேக்ஸ்டன் தான் பெரிய ஆள் மாதிரி, நான் உங்களை செலக்ட் பண்ணி அனுப்புகிறேன், ஐ யூ கம்ஃபர்டபுள் ஐ யூ கோயிங் அப்படின்னு கேட்டு ஆருஷி அண்ட் கிருஷ்ணா ஷ்ராஃப் அவங்க 2 பேரையும் மேலே அனுப்புகிறாரு. 2 பேருமே வெல் ட்ரெயின்ட் பீப்புள் மாதிரி தெரியுறாங்க. பட் ஸ்டில் கலியோட ஸ்ட்ரென்த்துக்கு இவங்களால ஈடு கொடுக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம்தான். பட் இவங்க ஃபுல் பாடி வெயிட் அண்ட் 2 கையை பிடிச்சி, ப்ளஸ் கிருஷ்ணாவோட இன்னொரு கையும் கலி மேலே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து போராடி வின் பண்ணிடுறாங்க. 2 கேர்ள்ஸும் வின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கலி வெளியே வந்து எல்லாருக்கும்
குட் விஷஸ் சொல்லிவிட்டு எல்லோரும் பயங்கர எக்ஸைட்டட் அவரை பார்க்குறதுக்கு. பிகாஸ் சின்ன வயசில் வந்து நிறைய பேர் வந்து அதை பயங்கரமாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவர் ஒரு பெரிய ஸ்டாராக வந்து அவங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்காரு. அதனால் எல்லாருமே வெரி வெரி ஹாப்பி அங்கே கண்டஸ்டன்ஸ் எல்லாம். இவர் வந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சில்லிங் அட் ஹோம் அந்த மாதிரி. பேக் எண்டில் என்ன நடக்குது, இந்த கேம்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க கண்டஸ்டன்ஸ் அப்படின்றத நமக்கு காமிக்கிறாங்க. அங்கே வந்து இவன் மேக்ஸ்டன் பெரிய ஆளாயிட்டார். ஸோ அவரை சுற்றி ஒரு கொஞ்சம் பேர் வந்து பேசிகிட்டே தான் இருக்காங்க. என்ன ஏன் இப்படி பண்ண அது இது அந்த மாதிரி விசாரிச்சிட்ருக்காங்க. ரஜத் அதை பற்றி பேசுகிறாரு. நெக்ஸ்ட்டு ஸ்ருதிகா, சாஹத் அவங்களாம் உட்காந்து மேக்ஸ்டன் கிட்டே பேச ஆரம்பிச்சிடறாங்க. சரி இவன் ஒரு சில் கை போல் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா ஆஸ் யூஷுவல் வந்து கதையை ஓட்டுறாங்க. உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் உனக்கு செட் பண்ணி தரேன், அந்த மாதிரி யூஷுவலாக பண்ணுவாங்க இல்லையா, அதே தான் இங்கேயும் பண்ணுறாங்க. அவர் ஒன்றே நெட்டாலியா அப்படின்றாரு. அவர் ஷீ இஸ் நாட் அன் இண்டியன். ஸோ வந்து அவங்க இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. நெட்டாலியா எந்த கண்ட்ரின்னு தெரியல. அவங்கக்கிட்ட வந்து அவங்க ஒரு பயங்கரமாக இருக்காங்க, பார்க்க சூப்பராக இருக்காங்க, அவங்கள தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. உடனே ஸ்ருதிகா வந்து நெட்டாலியாவை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. 2 பேருக்கும் வைப்ஸ் வருதான்னு கேட்குறாங்க, உங்கள் ஹார்ட் கனெக்ட் ஆகிடுச்சான்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த காமெடியெலாம் வந்து ஸ்ருதிகா நல்லா பண்ணுறாங்க. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த 4-5 எபிசோட்ஸில் வந்து ஸ்ருதிகா திக்விஜய் கிட்டே பேசி நான் பார்க்கவே இல்லை. திக்விஜய் கிட்டே இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அவங்க பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் அந்த திக்விஜய் அண்ட் ரஜத் ஃபைட் நடந்தப்போலாம் அவங்க பேச ட்ரை பண்ணாங்க. ஐ டோன்ட் திங்க் திக்விஜய் ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் இன்றைக்கி வந்து திக்விஜய் கிட்ட வந்து கூப்பிட்டு ஏதோ காமெடி பண்ணுறாங்க. இவனுக்கு வந்து ஒரு மேக்ஸ்டனுக்கு வந்து ஒரு ஜட்டி கூட அந்த மாதிரிலாம் ஏதோ காமெடி பண்ணுறாங்க. அவர் வந்து ஐயோ என்னோடது ரொம்ப பெருசாக இருக்குமே அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணி ஏதோ சிரிச்சுட்டு போயிடுறாரு. நத்திங் எல்ஸ். மற்றபடி 2 பேரும் பேசிக்கிற மாதிரி நமக்கு எந்த ஃபுட்டேஜுமே காமிக்கலை. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸு கிட்டே கேட்குறாங்க. ஃபேஸு வந்து அவர்கிட்ட இருக்கிறத எடுத்து மேக்ஸ்டனுக்கு கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி காமெடியெல்லாம் நடக்குது. ஸோ இட் இஸ் சில்ட் அவுட். இப்போ எல்லோரும் என்னமோ அதை பற்றி மறந்துட்ட மாதிரி இருக்குது, வாட் எவர் ஹேப்பன்ட். ஸோ விச் மீன்ஸ் அர்ச்சித் வெளியே போனவர் வந்து அவரோட ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் இட் டிட் நாட் மேக் எனி டிஃப்ரென்ஸ் அட் ஆல். அவர் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான்ற மாதிரி தெரியுது நமக்கு வீட்டில் இருக்க அட்மாஸ்ஃபியர் பார்த்தா. ஸோ விச் இஸ் நாட் குட். அவர் வந்து இங்கே இவ்வளோ பெரிய சான்ஸ் கிடச்சிருக்குன்னா இனிமேல் நல்லா விளையாடி இருக்கணும் இல்லையா. ஸோ அட்லீஸ்ட் அவர் வெளியே கிளம்புறாருன்னா அந்த ஆப்சன்ஸாவது மற்றவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இதே மாதிரி சைலண்ட்டாக நிறைய பேர் இருக்காங்க who do not get any ஷோ டைம், ஃபுட்டேஜ் இல்லை. ஐ மீன் வெளியே பேரே நமக்கு தெரிய மாட்டேங்குது யார் இவங்க அப்படின்ட்டு. நமக்கு தெரியலனா ஓகே, நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கோம். இன்ஃபேக்ட் ஹிந்தி பாப்புலேஷன் அவங்களுக்கே வந்து உள்ளே இருக்க 50 பீப்புளுமே வந்து நல்லா பரிச்சயமானவங்க இல்லை. அதில் நிறைய பேரை வந்து தெரியல. ரிவ்யூவர்ஸ் அந்த மாதிரி பீப்புளுக்கெல்லாமும் தெரிய மாட்டேங்குது இவங்க யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அவுட்ஷைன் பண்ணணும். அவுட்ஷைன் பண்ணால் மட்டும்தான் வந்து இங்கே சர்வைவ் ஆக முடியும். இட்ஸ் நாட் ஓன்லி த கேம் பட் ஆல்சோ தி அலையன்ஸ் அண்ட் ஹவு வி பர்ஃபார்ம். அது ரொம்ப முக்கியமாக இங்கே தெரியுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிவத் தோமர் அவர் எல்லாமே அந்த ரோடீஸ், அந்த ஸ்பிளிட்ஸ்வில்லா அந்த மாதிரி கேங். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹீஸ் ஃப்ளர்ட்டிங் வித் விமன். அவர் ஒரு குரூப் வச்சுருக்காரு, லைக் பாஷ் விமன். அவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப்பாக இருக்காங்க வித் சிவெட். அப்புறம் ஹமீத்னு ஒருத்தர் இருக்கார். பட் தி சிவெட் ஃபெலோ இவர் வந்து ஃப்ளர்ட் பண்ணுறாரு. யார் கூடனா ரிதி தோங்கிறா அவங்க கூட. ரிதி வந்து நம்ம ஆட்லியோட ஃபில்ம் ஜவான் ஃபில்ம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கூட ஃப்ளர்ட் பண்ணுறாரு. ரிதி சேயிங் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் வந்து சும்மா தான் ஃபன் தான் பண்ணுறான், அது எனக்கு தெரியும். வாட் எவர், ஒரு விமன் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணால் யூ ஷுட் என்ஜாய் இட், அதை தான் நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிதி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ளர்ட்டிங்னால் சிவெட், ரிதி, அப்புறம் ஐ திங்க் திவ்யா, அவங்க பேர் திவ்யான்னு நினைக்கிறேன், திவ்யா அகர்வால் அண்ட் கிருஷ்ணா ஷ்ராஃப் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் கிடைக்கிது. சிவெட் வாஸ் லைக் கிருஷ்ணா வந்து என்னோடய அம்மா, ரிதி வந்து நான் வந்து என்னோடய க்ரஷ்ஷு, அந்த மாதிரி லெவலில் ஏதோ காமெடி பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப கிரிஞ்சாக தான் இருந்துச்சு நமக்கு பார்க்க. பட் ஓகே, யூ ஷுட் டூ சம்திங் டு பி தேர், அதனால் தட் இஸ் ஆல்சோ ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ ஃபன்னாக போயிட்டுருக்கு.
இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஜத், பேபிகா அண்ட் ஒரு டீம் எல்லோரும் உட்காந்து ரொம்ப காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே காமெடியாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பேபிகாவும் ரஜத்தும் நல்லா ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன்ஸ்லாம் பண்ண மாதிரி இருந்தது அதுக்கு ப்ரீவியஸ் எபிசோடில். பட் நேற்று இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ரஜத் ஏதோ அப்படியே வாய் பேச்சில் கிண்டலில் ஏதோ சொல்லியிருக்காரு. சம்திங் விச் ட்ரான்ஸ்லேட்ஸ் இன் டு அ பஃபலோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வேர்ட் சொல்லியிருக்காரு. பட் அது ரொம்ப காமெடியாக தான் அந்த பிளேஸ் அண்ட் அந்த சென்ஸில் அது காமெடியாக சொல்லியிருக்கலாம், ஒரு காமெடியாக எடுத்திருக்கலாம் மேபி, ஐம் நாட் ஷுர். பட் பேபிக்காவும் அப்போ ஒன்றும் சொல்லலை. திடீர்னு சாஹத் உள்ளே இன்டர்ஃபியர் ஆகி நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, இதை ஏன் சொன்னீங்க அப்படின்னும் பேபிகா பிடிச்சிட்டு என்னை ஷேம் பண்ணிட்டீங்க அது இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரஜத்தை ப்ளேம் பண்ணாங்க. ரஜத்துக்கு தெரிஞ்சு போச்சு சாஹத்தை பார்த்து, அடப்பாவி இப்படி பண்ணிட்டியேம்மா அப்படின்ற மாதிரி சாஹத்தை பார்த்தாரு. நீ செய்ய வேண்டியதை கரெக்டாக பண்ணிட்ட அப்படின்னு நினச்சிருப்பாரு. அண்டு என்ன சொல்கிறது, சாஹத்தும் அதே மாதிரி தான் இருக்காங்க. பிக் பாஸில் என்ன பண்ணுவாங்களோ அதே தான் இங்கேயும் ரஜத்தை வச்சு காமெடி பண்ணுறாங்க. அண்ட் பேபிகா பயங்கரமாக ஃபீல் பண்ணாங்க. இட்ஸ் கரெக்ட், பாடி ஷேமிங் இஸ் நாட் அலவுட். பட் தெரியல, அந்த இடத்துல அவங்க கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி இருந்தது ரஜத்துக்கு. ஸோ அவரும் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். எனிவே அவங்க மனசில் பட்டதை அவங்க சொல்லிட்டாங்க. இட்ஸ் நாட் ரைட் டு யூஸ் தோஸ் வேர்ட்ஸ்னு. கரெக்ட் தான், பவுண்ட்ரி செட் பண்ணுறது கரெக்ட் தானே. ஸோ இந்த விஷயம் இப்படியே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அர்பாஸ் அண்ட் நிக்கி அவங்களோட லவ் கண்டென்ட், அதாவது நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற, கேமில் கான்சென்ட்ரேட் பண்ண, பட் என்னையும் பார்த்துக்கோ, அந்த மாதிரி கண்டென்ட்லாம் போயிட்டு இருந்துச்சு. விச் இஸ் கைண்ட் ஆஃப் போரிங். ஏன்னா ஒரு 3-4 எபிசோட்ஸாக இதே தான் நடக்குது 2 பேருக்குள்ளேயும். அண்ட் நிக்கி கொஞ்சம் டாமினேட்டிங்காக தெரியுறாங்க. அதான் நான் சொல்கிறது கேளு, அந்த மாதிரி டாமினேட்டிங்காக தெரியுறாங்க. பட் வி ரியலி டூ நாட் நோ அவங்களுக்கு நடுவில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றது நமக்கு தெரியல. அண்ட் வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் ஆல்சோ, பிகாஸ் இந்த கேமுக்கு அது நம்ம பார்க்குறப்ப அது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது நான் நினைக்கிறேன். அண்ட் இங்கே ரொம்ப நம்ம கண்ணுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு ரொம்ப பாசிட்டிவாக தெரிகிறது ஸ்ருத்திகா இப்போ அலையன்ஸில் இருக்கிறது சாஹத். கண்டிப்பாக சாஹத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அண்ட் மனிஷா கூடயும் இருக்காங்க. மனிஷா கூடயும் நிறைய இருக்காங்க. மனிஷா இஸ் ஆல்சோ ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி பர்சனாக தெரியுறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ருத்திகாஸ் திங். ஸோ அவங்களையும் நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபெய்ஸு பயங்கரமாக அப்லாட் பண்ணுறாரு ஸ்ருத்திகா வின் பண்ணப்போலாம். ஹி யூஸ் டு பி அ வெரி சைலண்ட் கை. அந்த ஸ்க்ரீனில் ரொம்ப சைலண்ட்டாக தெரிவார். அண்டு பட் இந்த ஃபாக்ஸோட நடந்த சேலஞ்சில் ஃபெய்ஸு பயங்கரமாக கத்தி செலிப்ரேட் பண்ணார். விச் இஸ் குட். ஷீ இஸ் ஏர்னிங் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்ல விஷயம் தானே. அவங்கள புரிஞ்சுக்கிட்ட, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சப்போர்ட் அங்கே இருக்குது அப்படின்றப்ப ஷீ கேன் ப்ராக்ரெஸ் வெல். ஸோ விச் இஸ் குட். ஐ திங்க் நெக்ஸ்ட்டு கேம் இப்போ தான் ஜஸ்ட் இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டாஸ்க் இன்றைக்கி நைட் எபிசோடில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் ஐ வில் கம் அப் வித் another வீடியோ. நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். Again, it's not a review. It's like you're viewing it again with me. என் கூட சேர்ந்து இன்னொரு தடவை அந்த ப்ரோக்ராமை பார்த்த மாதிரி இருக்கும். So, thank you. See you again.